Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா அந்த ப்ரோக்கோலில 65 பண்ண போறோம். ப்ரோக்கோலி 65 யாருக்கெல்லாம் பிடிக்கும் எப்படிலாம் சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல சாப்பிடல இனிமேல் தான் ட்ரை பண்ண போறேன். இது வாங்கி இனிமேல் தான் இப்படி ட்ரை பண்ணி பார்க்க போறேன் அப்படினு சொன்னீங்கன்னா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இதுல சத்துக்கள் வந்து அவ்ளோ நிறைஞ்சு இருக்கு. நம்மளுக்கு தான் ஒண்ணும் தெரியறது இல்ல. சரி ஓகே, இந்த ப்ரோக்கோலியை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நம்ம சேனல் புதுசாக பாருங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ நம்ம வந்து இந்த ப்ரோக்கோலி 65 எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்தலாம். அதில் வந்து லைட்டாக வந்து சுடுதண்ணியில் போட்டுடணும். எதுக்காக அப்படின்னா வந்து ப்ரோக்கோலியில் வந்து சின்னதாக டெஸ்ட்டு இல்லைன்னா பூச்சி ஏதாவது புழுவெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சுடுதண்ணியில் போயிடும். அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ப்ரோக்கோலியை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். காலிஃப்ளவர் மாதிரியே தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் வந்து இதை குட்டி குட்டி பீசஸாக இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன். கட் பண்ணி எடுத்து நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத காட்டுறேன். இப்போ நான் வந்து இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்றேன். அதுக்குள்ளேயும் வந்து தண்ணியும் நல்லா சுட்டுரும். சுட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். என்னன்றத சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடறேன். இப்போ வந்து குட்டி குட்டி பீசஸாக ப்ரோக்கோலியை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. அந்த தண்ணியில் வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ஈவினிங் டைம்னால நான் வந்து ஸ்நாக்ஸாக இருக்கும்னு கூட நான் இதை வந்து 65 செஞ்சு கொடுக்குறேன். ஸோ குழந்தைங்க எல்லாமே சாப்பிட்டா நல்லது. இப்போயே வந்து அந்த புற்றுநோய் எல்லாம் வராது இதெல்லாம் சாப்பிட்டா அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஈவினிங் டைமில் செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை அப்படின்னா ரச சாதம் வச்சு அதுக்கும் இந்த 65 செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சரி, தண்ணி வந்து இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கொதிச்ச தண்ணியில் நான் வந்து இந்த ப்ரோக்கோலியை வந்து சேர்த்துறேன். ஓகே, இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அந்த ஹீட்லேயே இருக்கட்டும். அப்போ தான் வந்து இந்த ப்ரோக்கோலி வந்து நல்லா பொசுன்னு வந்துடும். அதுக்கப்புறமேட்டு சுடு தண்ணியில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த இதெல்லாம் இருக்காது, பூச்சி புழு, அதுக்கப்புறமேட்டு டஸ்டர் எதுவுமே இருக்காது. அதனால தான் நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் சுடு தண்ணியில் இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம எப்படி இருக்குன்றதா பார்க்கலாம். நான் அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை சொல்லிடுறேன். ஒரு எக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு தண்ணி ஒரு அரை டம்ளர் எடுத்துருக்கேன் தண்ணி, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், உப்பு அரை ஸ்பூன், ஆஃப் லெமன். அதுக்கப்புறமேட்டு நான் எந்த கலர் பொடியும் சேர்க்கல, அதனால் காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் தூள், அதுக்கப்புறம் ஒரு எக்கு, அதுக்கப்புறமேட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து அதை பொரிச்சு எடுக்கிறதுக்கான எண்ணெய். இதுதான் தேவையான பொருட்கள். ஹீட் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுட்டேன். 10 நிமிஷம் ஆகட்டும்னு வெயிட் பண்ண வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து எல்லா பொருளும் மிக்ஸ் பண்ணிடலாம். நான் எடுத்து வச்சுருக்க உப்பு, அப்புறமேட்டு பெப்பர் தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்தோம்னா நம்ம வந்து இப்போ இந்த எக்கு ஒன்று உடச்சி ஊற்றிடலாம். ஓகே, ஒரு எக்கு உடச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆஃப் லெமன் வச்சுருக்கோம், அதையும் வந்து பிழிஞ்சிருவோம். நம்ம வந்து டைரெக்டாக அந்த காயை போட்டு ப்ரோக்கோலியை போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒழுங்காக மிக்சர் ஆகாது. இந்த மாதிரி நம்ம கையை வச்சு இதை நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டால் தான் நல்லா சூப்பராக வரும். இதை நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணிடலாம். எப்படி வருது பார்த்தீங்களா பேஸ்ட்டு, சூப்பராக வருது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ப்ரோக்கோலி வந்து தண்ணியில் ரொம்ப நேரம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ப்ரோக்கோலியை வந்து தண்ணியிலேருந்து வடிகட்டி நம்ம எடுத்து இந்த பிளேட்டில் மசாலா வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துடலாம். சூப்பராக இருக்குது. தண்ணியோட கலரே வந்து சேஞ்சிங் ஆகிடுது, பச்சை கலரில் வந்துருச்சு. வாங்க எங்கள் வீட்டுக்கு ப்ரோக்கோலி 65 சாப்பிட. நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்ற கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்கோலியில் வந்து நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்து சூப்பராக வந்து அப்ளை பண்ணி வச்சிடலாம்.
போட்டு நல்லா மசாலாவில் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து மசாலாலாம் நல்லா போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஆயிலில் போட்டு ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். முன்னாடி எண்ணெய் வந்து சூப்பராக காஞ்சனால நம்மளுக்கு போட்டோன்னே நல்லா பொசு பொசுன்னு வருது. நல்லா காய வச்சுட்டு போடுங்க. ஓகே, நான் வந்து நல்லா எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. சூப்பராக நம்மளுடைய ப்ராக்கோலி 65 சூப்பராக ரெடியாக இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்குது, வாசனையே செம்மையாக தூக்குது. நிறைய பேர் வந்து நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்லா இருக்கிற பொருளை தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா இல்லைன்னா அது நல்லா இல்லை, ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். கண்டிப்பாக நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்குது. அங்கே வருங்க, சூப்பராக மொறுமொறுன்னு இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி பை. நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். வாழ்க தமிழ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். வாழ்க தமிழ்.